இப்பல்லாம் யூடியூபர் இர்ஃபான் ஏதாச்சும் ஒரு பிரச்சனையில சிக்கிக்கிட்டு தாங்க இருக்கிறாரு. ஏற்கனவே பல பிரச்சனையில சிக்கிக்கிட்டு ஜெயிலுக்கு போகிற சூழ்நிலை உருவாகி எப்படியோ தப்பிச்சுக்கிட்டு வராரு. ஆனா இப்ப நேத்து ரம்ஜான் பண்டிகைய முன்னிட்டு பாத்தீங்கன்னா, ஏழை மக்களுக்கெல்லாம் நான் உதவி பண்றேன் அப்படிங்கிற பேர்ல இர்ஃபான் எடுத்து போட்ட வீடியோ மக்கள் இடையே பயங்கரமான எதிர்ப்ப கிளப்பி இருக்கு. காரணம் என்ன அப்படின்னா, இர்ஃபான் பாத்தீங்கன்னா ரம்ஜான முன்னிட்டு பாத்தீங்கன்னா கைலி, பணம், சேலை இதெல்லாம் எடுத்துக்கிட்டு போய் ஏழை மக்களுக்கு பாருங்க நான் குடுக்குறேன் அப்படின்னு பப்ளிசிட்டிக்கு ஆசைப்பட்டு இப்படி ஒரு காரியத்தை பண்ணி இருக்கிறாரு. சோ ஹெல்ப் பண்ண போறேன் அப்படிங்கிற ஒரு கார்ல போனாரா, அங்க இறங்கி அங்க இருக்கிறவங்களுக்கு எல்லாம் ஹெல்ப் பண்ணி இருக்கணும். அது மட்டும் இல்ல, தன்னோட பொண்டாட்டி, மாமியார் இந்த மாதிரி எல்லாத்தையும் காருக்குள்ளாரியே உட்கார வச்சுக்கிட்டு இவரும் காருக்குள்ளேயே இருந்துகிட்டே வெளியில இருக்கிறவங்கள கூப்பிட்டு அப்படியே எடுத்து எடுத்து போடுறது இதெல்லாமே ரொம்பவுமே எரிச்சலா இருக்கு. அது மட்டும் இல்ல, ஏழை மக்கள் என்ன செய்வாங்க, எங்க கிடைக்காம போயிடுமோ அப்படிங்கிற ஆவல்ல முண்டி அடிச்சுக்கிட்டு வாங்க வராங்க. அவங்களெல்லாம் பாத்தீங்கன்னா பயங்கரமா திட்டுறாப்புல காருக்குள்ளாரே இருந்துகிட்டு. அவங்களா கேட்டாங்க, இவரே போய் குடுக்கறது, அதுக்கப்புறம் முண்டி அடிச்சுட்டு வந்தா திட்டுறது, இதெல்லாம் பாத்தீங்கன்னா வீடியோ வேற எடுத்து அவரோட யூடியூப்லயே அப்லோட் பண்ணி இருக்கிறாரு. இத பார்த்தா நம்ம மக்கள் சும்மா இருப்பாங்களா, போட்டு பொல பொலன்னு பொளந்துட்டாங்க யூடியூப்ல கமெண்ட்ஸ்ல. சோ இப்ப இதெல்லாம் நியூஸ்ல எல்லாம் வந்துகிட்டு இருக்கு. இர்ஃபான் இதெல்லாம் உனக்கு தேவையாயா, நீ எப்படி இருந்தன்னு ஊர் மக்களுக்கு தெரியாதா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பாத்தீங்கன்னா இப்ப நெட்டிசன் போட்டு பொளந்துகிட்டு இருக்காங்க. இந்த நிலைமையில இர்ஃபான் பாத்தீங்கன்னா இந்த இதுக்கு மன்னிப்பு கேட்டிருக்கிறாரு. சோ இப்படி நடக்கும் அப்படின்னு எனக்கு தெரியவே தெரியாது. நான் எதுவுமே திட்டமிட்டு பாத்தீங்கன்னா பண்ணவே இல்ல. சரி கூட்டம் இருக்காது அப்படின்னு தான் நாங்க கார்ல போயிட்டோம். ஆனா அங்க நிறைய கூட்டம் வந்துருச்சு. என்னால எதுவுமே சமாளிக்க முடியல. தன்னோட மனைவி வேற பக்கத்திலேயே இருக்கிறதுனால தான் அப்படி பேச வேண்டியதா போயிடுச்சு. இதுக்காக நான் ரொம்பவே மன்னிச்சுக்கிறேன். மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நானும் ஏழையா இருந்து தான் வந்தவன் அப்படிங்கிற மாதிரியும், இதுக்கப்புறம் இது மாதிரி சம்பவம் நடக்காம நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு மன்னிப்பு கேட்டிருக்கிறாரு. ஆனா இவரோட மன்னிப்ப ஏத்துக்குவாங்களா மக்கள்? சோ பொறுத்திருந்து பார்க்கலாம்.